அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் முகநூல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை முதுகுளத்தூர் அருகே சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று அதன் பின்னர் மதுரை விமானம் பிடித்து இங்கே சென்னை வந்து சேர்ந்த நிலையில் 6 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் சில நிமிடங்கள் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இரண்டு பொருள்கள் சம்பந்தமாக நான் பேச விழைகிறேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் மட்டும் சென்னைக்கு அல்லது தமிழகத்திற்கு வந்து நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன். திங்கள் முதல் வெள்ளி வரை புதுதில்லியில் தங்கி நாடாளுமன்ற நிகழ்வுகளில் பங்கேற்று கடமையாற்றி வருகிறேன். இந்த நிலையில் இந்த முகநூல் வாயிலான சந்திப்பு மிகவும் அவசியமானதாக கருதுகிறேன். நாளை மறுநாள் ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள், அத்துடன் தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆங்காங்கே பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து தோழர்கள் அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். குறிப்பாக சென்னையில் நான் வழக்கமாக காமராஜர் மணிமண்டபம் செல்வதுண்டு. அதேபோல சிம்சன் அருகே உள்ள காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பதுண்டு. 2011 முதல் நான் ஆண்டுதோறும் அங்கனூருக்கு சென்று தந்தை தொல்காப்பியன் அவர்களை அடக்கம் செய்த இடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறேன். அஞ்சலி செலுத்துவதற்காக மட்டுமின்றி அங்கனூரிலே ஏழை எளிய மக்களுக்கு சித்த மருத்துவ முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாம், இலவச கட்டணமில்லாத கண் சிகிச்சை முகாம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறோம். அந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்க வேண்டியுள்ளதால் அங்கனூருக்கு சென்று வருகிறேன். ஆகவே இந்த ஆண்டும் நான் அங்கனூர் செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இயக்கத் தோழர்கள் அந்தந்த மாவட்டங்களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய பிறந்த நாளை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்திருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப தோழர்கள் சுவரொட்டிகளை அல்லது துண்டறிக்கைகளை அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவிடத்தில் நான் அஞ்சலி செலுத்துவதை முன்னிட்டு அந்த மாவட்டத்தை சார்ந்த அண்டை மாவட்டங்களை சார்ந்த இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அங்கனூருக்கு வருவதுண்டு. இந்த ஆண்டும் அப்படி தோழர்கள் வரலாம். அந்த இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பும் தோழர்களுக்கென்று ஒருவேளை உணவு தலைமை நிலையத்திலிருந்து தோழர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். குறிப்பாக வன்னியரசு அவர்களும் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் ஆண்டுதோறும் அந்த வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். அங்கனூர் தம்பி சேது அவர்கள் இந்த மருத்துவ முகாமை ஒருங்கிணைக்கிறார். மருத்துவர் சேகர் அவர்கள் தலைமையில் சித்த மருத்துவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்கேற்று பணியாற்றி வருகிறார்கள். இந்த ஆண்டும் அது நடைபெற உள்ளது. ஆகவே அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகிற தோழர்கள் வழக்கம் போல கட்டுப்பாடு காத்து அமைதி காத்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 29ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னையிலே நடைபெறுகிறது. காமராஜர் அரங்கத்தில் மாலை 6 மணிக்கு தொடங்கும் இந்த விழாவில்
தமிழக அளவில் இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் வந்து பங்கேற்க வேண்டும். இதை ஒரு பெரும் பொதுக்கூட்டமாக அல்லது ஒரு மாநாடு போன்ற நிகழ்வாக நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனாலும் கூட தொடர்ந்து ஒரு அரங்க நிகழ்வாகவே அதை நாம் நடத்தி வருகிறோம். ஆகவே பொறுப்பாளர்கள் மட்டுமே வந்து பங்கேற்றால் போதும். ஆனால் அனைவரும் கட்டாயம் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த ஆண்டுக்கான 6 விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அம்பேத்கர் சுடர் விருது ஊடகவியலாளர் இந்து குழுமத்தின் தலைவர் திரு என் ராம் அவர்களுக்கும், பெரியார் ஒளி விருது விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் திரு கோ விஸ்வநாதன் அவர்களுக்கும், காமராசர் கதிர் விருது மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கும், அயோத்திதாசர் ஆதவன் விருது புள்ளியியல் துறையில் துணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற அம்பேத்கரிய சிந்தனையாளர் திரு நாகப்பன் அவர்களுக்கும், காகிதமில்லத் பிறை விருது வரலாற்று ஆய்வறிஞர், பல நூல்களுக்கு ஆசிரியர் திரு சே திவான் அவர்களுக்கும், செம்மொழி ஞாயிறு விருது பல்வேறு இலக்கிய பங்களிப்பை ஆற்றி வருகிற, குறிப்பாக பாரதியார் நூல்களை வெகு மக்களிடத்தில் எடுத்துச் செல்லுகிற, இலக்கிய தளத்தில் பணியாற்றி வருகிற தமிழ் அறிஞர்களை எல்லாம் அரவணைக்கிற திரு நல்லி குப்புசாமி அவர்களுக்கும் இந்த ஆண்டு நாம் விருதினை வழங்குகிறோம். விருதுகள் வழங்குவதில் அந்தந்த விருதுக்குரிய அடிப்படையில் சில வரையறைகளை நாம் வைத்திருக்கிறோம். அம்பேத்கர் சுடர் விருது இந்த ஆண்டு திரு என் ராம் அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம். ஏற்கனவே யார் யாருக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதற்கு பல்வேறு தகுதிகளை நாம் வரையறைகளாக கொள்வதில்லை. குறிப்பாக தலித் அரசியலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியிலே ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை தேர்வு செய்வது. அம்பேத்கர் விருது என்பது தலித்துகளுக்கு மட்டுமே வழங்குவதல்ல, தலித் அல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த விருதினுடைய நோக்கம். தமிழக அரசு அம்பேத்கர் விருது என்றால் அது தலித்துகளுக்கு தான் என்கிற நிலையை நீண்ட காலம் கடைபிடித்து வந்தது. மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு விருது அளித்த போது நான் அவரிடத்திலே விடுத்த வேண்டுகோள், தலித்துகளுக்குத்தான் இந்த விருதினை வழங்க வேண்டும் என்று கருதாமல் தலித்துகளின் விடுதலைக்காக அல்லது அவர்களின் அரசியலை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களுக்காக வழங்கலாம் என்று நானே ஒரு பெயரை பரிந்துரை செய்தேன். தோழர் நல்லக்கண்ணர் போன்ற தலைவர்களுக்கு அம்பேத்கர் விருதினை வழங்குவது பெருமைக்குரியதாக அமையும் என்று நான் தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே முறையிட்டேன். இந்த ஆண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு பார்ப்போம் என்று கலைஞரினிடத்திலே வாக்குறுதி தந்தார். அதன்படி எனக்கு அடுத்து தோழர் இரா நல்லக்கண் அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நாம் அரசு அளிக்க வேண்டும் என்று சொல்லுவதை விட நாமே ஏன் அளிக்கக்கூடாது என்று எண்ணி கட்சியின் சார்பில் முதலில் ஒரே ஒரு விருது அம்பேத்கர் சுடர் என்னும் விருது வழங்குவதென்று முடிவெடுத்தோம். முதல் விருதினை பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களுக்கு நாம் வழங்கினோம். அவரை தொடர்ந்து கவிஞர் இன்குலாப் அவர்களுக்கு வழங்கினோம். இப்படி எண்ணற்ற பல ஆளுமைகளுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த விருதினை நாம் வழங்கியிருக்கிறோம். கலைஞர் அவர்களுக்கு நாம் விருது வழங்கியது அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதை பாராட்டுகிற வகையில். ஆக ஒற்றை அளவுகோல் அல்லது அழகு அந்த வரையறையாக அமைகிறது. ஒருவருடைய முழு பரிமாணத்தையும் நாம் விருதுகளுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வகையிலே திரு என் ராம் அவர்களுக்கு நாம் இந்த ஆண்டு விருது வழங்குவதற்கு முக்கியமான காரணம் ஊடக தளத்தில்
தலித் அரசியலுக்கு மிகப்பெரிய அளவில் இடமளித்து ஊக்கப்படுத்திய ஒரு ஆளுமை திரு என் ராம் அவர்கள். அவர்களோடு நமக்கு பல முரண்பாடுகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தலித் பிரச்சனைகள் குறித்து ஃப்ரண்ட்லைன் என்கிற ஒரு ஆங்கில வார ஏடு, அதில் வந்த அளவுக்கு தலித் மக்களுடைய பிரச்சனைகள் வேறு எந்த இதழிலும் வந்ததில்லை. அதற்கான இடத்தை தந்தவர் திரு என் ராம் அவர்கள். அதேபோல் அவர் ஆசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் என்று ஒரு கல்லூரியை நடத்துகிறார். அதில் ஆண்டுதோறும் ஒரு சில தலித்துகளை தேர்வு செய்து அவர்களை கட்டணமில்லாமல் படிக்க வைப்பதற்குரிய ஒரு ஊக்கத்தை தந்து வருகிறார். இது உதவி என்கிற அடிப்படையில் அல்ல, இது ஒரு வகையான தலித் எம்பவர்மெண்ட். ஜேர்னலிசம் என்பது தலித்துகளுக்கு அப்பாற்பட்டது, அந்நியப்பட்டது என்கிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஊடகத்தலங்களில் முக்கியமான பொறுப்புகளில் தலித்துகள் இடம்பெற முடியாது, நிருபராக கூட வருவது கடினம். அத்தகைய சூழலில் தலித் இளைஞர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை வழங்கி வருகிற ஒரு ஜனநாயக சக்தியாக தோழர் என் ராம் அவர்கள் விளங்குகிறார். தலித் அரசியலை அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலிருந்து உள்வாங்கி இருக்கிறார் என்பதை பல சந்தர்ப்பங்களில், பல நிகழ்வுகளில் அவருடைய பதிவுகள் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு ஊடகத்தலத்தில் தலித் அரசியலுக்கான ஒரு ஜனநாயக சக்தி என்கிற அடிப்படையில் துணிச்சலாக தலித்துகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய ஆளுமை என்கிற அடிப்படையில், வழங்கி வருகிற ஆளுமை என்கிற அடிப்படையில் தோழர் என் ராம் அவர்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு விருதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுகோலை அடிப்படையாக கொண்டு நாம் தேர்வு செய்திருக்கிறோம். வழக்கம் போல இயக்கத் தோழர்கள் இதை சிறப்பான முறையில் கொண்டாட முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். நான் புதுதில்லியில் இருக்கிறேன் என்கிற நிலையிலே இந்த நிகழ்ச்சியை நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள், முதன்மைச் செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள், அமைப்பு மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்புச் செயலாளர்கள் தலைமை அலுவலகத்திலிருந்து அதற்குரிய ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வார்கள். அதற்கு இயக்கத் தோழர்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இத்தகைய விருது வழங்குவதன் மூலம் பொது நீரோட்டத்திலே நமக்கான இருப்பை நாம் உறுதி செய்து வருகிறோம். அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொது நீரோட்டத்திலே நம்மை இணைப்பதற்கு ஒத்துழைக்காதவர்கள், பொது நீரோட்டத்தில் நம்முடைய இருப்பை ஏற்க இசையாதவர்கள், இணங்காதவர்கள் அல்லது அங்கீகரிக்க தயங்குகிறவர்கள் நம்முடைய இந்த சிறுத்தை வேக பாய்ச்சலை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இது ஒரு பாய்ச்சல். ஆகவே அவர்கள் நம்மை பாராட்ட மனமில்லாதவர்கள், அங்கீகரிக்க மனமில்லாதவர்கள் எப்போதுமே விமர்சித்து கொண்டு தான் இருப்பார்கள். அத்தகைய விமர்சனங்களுக்கு யாரும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்து கொண்டே தான் இருப்பார்கள். ஒரு காலத்திலும் நமக்கு ஆலோசனை வழங்க மாட்டார்கள், அல்லது ஆதரவு காட்ட மாட்டார்கள், அல்லது அரவணைக்க மாட்டார்கள். ஒரு காலத்திலும் நம்மை அங்கீகரிக்க மாட்டார்கள். நம்மை அங்கீகரிக்கிறவர்களை, நம்மை அரவணைக்கிறவர்களை, நமக்கு ஆதரவு அளிப்பவர்களை, நம்மை ஊக்கப்படுத்துகிறவர்களை விமர்சிக்கிற போது அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது, அவர்களுக்கு நாம் எதிர்வினையாற்ற வேண்டியது, அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அப்படிப்பட்டவர்களின் விமர்சனங்களை அங்கீகரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். ஆகவே தோழர் என் ராம் அவர்களுக்காக இருந்தாலும் அல்லது தேர்வு செய்யப்பட்டிருக்கிற மற்ற விருதாளர்களாக இருந்தாலும் அதற்கு நாம் கொண்டிருக்கிற வரையறை இடமளிக்கிறது. அந்த அடிப்படையில் மட்டும்தான் இந்த தேர்வை பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரிமாணம் உண்டு. அனைத்து பரிமாணங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அரவணைத்து கொண்டு பொது நீரோட்டத்தில் உழைக்கும் வெகு மக்களை ஒருங்கிணைக்கிற முயற்சி தான் தலித் அரசியல் என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலித் அரசியல் என்பது தலித்துகளுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. தலித் அரசியல் என்பது தலித்துகளுக்குள்ளே பிரமித்துக் கொள்வதல்ல. தலித் அரசியல் என்பது இதர ஜனநாயக சக்திகளோடு இணைந்து பணியாற்றுவதில் நாம் முன்னெடுக்கிற முயற்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கம் போல இந்த விருதாளர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்குவதோடு கட்சியின் சார்பில் பொற்கிழி வழங்குவதுண்டு. இந்த பொற்கிழிக்கான தொகையை, இதர செலவுகளுக்கான தொகையை ஆண்டுதோறும் நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தாமே முன்வந்து வழங்குவது உண்டு, வழங்கி வருகிறார்கள். இந்த ஆண்டும் அவர்களே அத்தகைய விருதுகளுக்கான தொகையை வழங்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை ஓரிரு நாட்களுக்குள் காசோலை மூலமாக கட்சியின் பெயரில் அளிக்க வேண்டும். ஒவ்வொரு விருதுக்குமான 50,000 பொற்கிழி மற்றும் அந்த நிகழ்வுகளுக்கான மொத்த செலவு இவற்றையெல்லாம் எதிர்கொள்வதற்கு இந்த நிகழ்வுகளுக்கு ஆண்டுதோறும் 50,000 வழங்கக்கூடிய தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னும் பெயரில் காசோலைகளை வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளேடு விளம்பரங்கள் இருக்கின்றன, சுவரொட்டி துண்டறிக்கை விளம்பரங்கள் இருக்கின்றன, அரங்க செலவுகள் இருக்கின்றன. இன்னும் இப்படி ஏராளமான செலவுகளை எதிர்கொள்வதற்கு எங்கேயும் நாம் தனிப்பட்ட முறையிலே நிதி திரட்டுவதில்லை. இந்த செலவுகளை முன்னணி பொறுப்பாளர்கள் தான் ஒவ்வொரு ஆண்டும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அவர்களே மீண்டும் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோடு புதிதாக பங்களிப்பு செய்ய விரும்புகிறவர்களும் உடனடியாக வந்து விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னும் பெயரில் அதற்கான காசோலைகளையோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டோ வழங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.